வணக்கம் நண்பர்களே. இதான் பாருங்கள், பருத்தி இதில் ஒரு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், 35 கிலோ இருக்குது. இப்போ பருத்தி போட போயிட்டுருக்கேன். காலையில் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 பேர் கூலி ஆள் இருக்குது, அப்புறம் 2 பேர் பையன், 6 பேர் கணக்கு. ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 கூலி, மதியானம் 1 மணி வரைக்கும். இப்போ எத்தனை கிலோ இருக்குதுல்ல, கணக்கு போட்டு வச்சு ஒரு 35 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிலோ எவ்வளோ போதுன்னு தெரியல, 50 ரூபா போச்சு. நேற்று 2 நாள் வந்து இந்த பருத்தி எடுக்கிறதுக்கு உண்டான செலவு மட்டும் இது. அப்புறம் நம்ம ஆரம்ப காலத்தில் உள்ள விதைச்சது அதெல்லாம் தனி செலவு. விவசாயம் இதை ஏன் சொல்கிறோம்னா, விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு ஒரு தெரியப்படுத்துகிறதுன்னு போடுறேன். இப்போ நம்ம அந்த கடைக்கு கொண்டு போய் போட்டுக்கிறேன். அங்கே போயிட்டு அதையும் நான் வீடியோ எடுத்து அது எவ்வளோ விலை போகுது எவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த வீடியோலாம். இதில் கிடந்தது இன்னும் அறுக்கவே இல்லை. அது வந்து நேற்று இயந்திரத்தை கூட்டு போய் கேட்டதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும், அது உணரல, அறுக்க சொல்லிட்டாங்க. இப்படி ஏன் பிடிச்சி போடுறோன்னா, ஒவ்வொரு விவசாயிகளுடைய கஷ்டத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துக்கன்னா நான் போடுறேன். இம்மட்டு கஷ்டத்துலேயும் நாங்கள் வந்து விவசாயத்தை கைவிடலை, பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்க்கை மட்டும் முன்னேறல, அப்படியே தான் இருக்குது. அந்த ஆரம்ப கால ஸ்டேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இதே பருத்தி கடை, பருத்தி போட வந்திருக்கோம் பாருங்கள். இப்போ மச்சாலாம் டிரைவர் பஸ் ஓட்டுறாரு, இருந்தாலும் விவசாயத்தை விடாமல் பருத்தி போட்டிருக்காங்க. ஒரு பருத்தி இப்போ வந்து நம்ம பருத்தியை போட்டு வரோம். அந்த பருத்தி வந்து எத்தனை கிலோ இருந்துச்சுன்னா 43 கிலோ தான் இருந்துச்சு. 43 கிலோ வந்து ஒரு கிலோ 49 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 2300 வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து 1000 ரூபா கூலியே போயிடுச்சு. இன்றைக்கி எடுத்த கூலி பெட்ரோல் செலவெல்லாம் சேர்த்து ஒரு 1300 கிடைக்குன்னு வச்சு. இதில் நம்ம கொள்முதல் பார்த்து எல்லாம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வரையில் அதில் என்ன கிடைக்கும்னே தெரியல. விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை இதிலேருந்து. இருந்தாலும் அதை விவசாயத்தை வந்து கைவிட முடியல. நாங்கள் இப்போ வந்து வெவ்வேறு வேலை பார்த்துக்கிட்டு தான் விவசாயம் பார்க்குறோம். அதில் வேறு வேலையில் வர லாபத்தை நாங்கள் விவசாயத்தில் முதலீடு பண்ணுறோம். ஆனால் விவசாயத்தில் வந்து அந்த போட்ட முதல் தான் வரும். காடையும் அந்த தோட்டத்தையும் சும்மா விட முடியல. அதை விட்டோம்னாலும் அது பூராமே முள் முளைச்சி அது ரொம்ப தோட்டமே டேமேஜ் ஆகிடுது. அதை பார்க்கவும் நம்மளுக்கு நல்லா இல்லை. இதெல்லாம் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறோம்னா, இப்போ படுற விவசாயிகளுடைய கஷ்டத்தை வந்து நாங்கள் இப்போ வேறு தொழில்கள் வந்து அவங்களுடைய குறைநிறைகளை சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. ஆனால் விவசாயிகளுடைய குறைகளை சொல்கிறதுக்கு, ஏன்னா விவசாயம் இருந்தால் தான் அதோடைய கஷ்டம் தெரியும். ஆனால் விவசாயன்ற முறையில் இதை உங்கள்கிட்ட சொல்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.